உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போது நாம் துலாம் ராசியின் குருப்பெயர்ச்சி ராசி பலன்களை பார்ப்போம். குடும்பம். உங்கள் ராசிக்கு அஷ்டமஸ்தானமாகிய ரிஷபத்திற்கு குரு மாறுவது நன்மை தராது. அதிக அலைச்சலும், குடும்ப கவலைகளும், உடல்நலக் குறைவும், வீண் பண விரயமும் கவலையை அளிக்கும். மீனராசியில் அமர்ந்துள்ள பலம் பொருந்திய ராகு தக்க தருணங்களில் உங்களுக்கு உதவி செய்வார். வரவிற்கு மீறிய செலவுகளினால் பணப்பிரச்சனை ஏற்படும். பணம் மற்றும் விலை உயர்ந்த பொருள்கள் களவு போக சாத்தியக்கூறு உள்ளது. உடல் ஆரோக்கியத்திற்கும் கவனமாக இருத்தல் அவசியம். குடும்ப பிரச்சனைகள் கவலையை அளிக்கும். திருமண முயற்சிகளில் கவனமாக இருத்தல் வேண்டும். ஏனெனில் தவறான வரனை நிச்சயித்துவிட சாத்தியக்கூறுகள் உள்ளன. வரும் ஒரு வருட காலத்திற்கு முக்கிய விஷயங்களில் பொறுமை, நிதானம், தீர ஆலோசித்து முடிவெடுப்பது அவசியம். தனஸ்தானத்திற்கு குரு பகவானின் சுபப்பார்வை இருப்பதால் தக்க தருணங்களில் உதவி கிடைக்கும். உத்தியோகம். வேலை பார்க்கும் இடத்தில் பணிகளில் கவனமாக இருத்தல் அவசியம் என்பதை கிரகநிலைகள் அறிவுறுத்துகின்றன. மேலதிகாரிகளுடன் வாக்குவாதம் வேண்டாம். சக ஊழியர்களுடன் நெருக்கி பழகுவதை தவிர்த்தல் வேண்டும். அவர்களது சொந்த பிரச்சனைகளில் தலையிடாமல் இருப்பது தேவையற்ற பிரச்சனைகள் ஏற்படுவதை தவிர்க்க உதவும். வெளிநாடுகளில் பணியாற்றி வரும் துலாம் ராசி அன்பர்கள் பிறருடன் நெருங்கி பழகுவதையும், அவர்களுக்கு உதவி செய்ய பணம் சம்பந்தமான ஆவணங்களில் கூட்டு கையெழுத்து போடுவதையும் தவிர்த்தல் வேண்டும். கிரக நிலைகளின்படி சட்ட பிரச்சனைகளில் சிக்கிக்கொள்ளும் வாய்ப்பு உள்ளது. தொழில் வியாபாரம். வரும் ஒரு வருட காலத்திற்கு பண விஷயங்களில் அதிக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியதன் அவசியத்தை குரு பகவானின் சஞ்சார நிலை எடுத்துக்காட்டுகிறது. அதிக உழைப்பையும் வெயிலில் அலைவதையும் கூடிய வரையில் குறைத்துக் கொள்ள வேண்டும். உற்பத்திக்கு அவசியமான மூலப்பொருட்களின் விலை திடீரென்று அதிகரிப்பதற்கு சாத்தியக்கூறு உள்ளது. ஆதலால் சந்தை நிலவரத்தையும் நிதி நிலைமையையும் ஆராய்ந்து பார்த்து அவற்றுக்கேற்ப உங்கள் விற்பனை திறனை மாற்றி அமைப்பது மிகவும் அவசியம். கலைத்துறையினர். திரைப்படத்துறையினருக்கு இயக்குநர்கள் மற்றும் தயாரிப்பாளர்கள் ஆகியோரின் ஆதரவு குறையும். திருமணமாகியுள்ள நடிகர் மற்றும் நடிகைகள் ஆகியோரிடையே ஒற்றுமை பாதிக்கப்படும். கருத்து வேற்றுமை அதிகரிக்கும். அரசியல் துறையினர். வரும் ஒரு வருட காலத்திற்கு குரு பகவான் அமர்ந்திருப்பது சுக்கிரனின் ராசியாக இருப்பதால் கட்சியில் ஆதரவு நீடிக்கிறது. இருந்தாலும் உங்கள் மீது மேலிட தலைவர்களின் நம்பிக்கை குறைந்துள்ளது என்பதை கிரகநிலைகள் எடுத்துக்காட்டுகின்றன. மாணவ மாணவியர். வித்யாக்காரரான புதன் ஓரளவு அனுகூலமாகவே இருப்பதால் கல்வி முன்னேற்றம் சிறிதளவும் தடைபடாது. இருப்பினும் மற்ற கிரகங்கள் அனுகூலமாக இல்லாததால் அவ்வப்பொழுது சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்படக்கூடும். குறிப்பாக சக மாணவர்களுடன் வாக்குவாதம் ஏற்படுவதை தவிர்த்தல் அவசியம். வீண் அலைச்சல்களையும் தவிர்க்க வேண்டும். விவசாயத்துறையினர். வயல் பணிகளில் உழைப்பு கடினமாக இருக்கும். சந்தையில் உங்கள் விளைச்சல்களுக்கு போட்டிகளும் அதிகமாக இருக்கும். இது விற்பனையையும் லாபத்தையும் பாதிக்கும். பெண்மணிகள். வாக்கு, தனம், குடும்பம், சுகம், விரயம் ஆகிய ஸ்தானங்களுக்கு குரு பகவானின் பார்வை கிடைப்பது பிரச்சனைகளின் கடுமையை பெருமளவில் குறைக்கும். குரு பார்க்க கோடி தோஷம் விலகும் என்பது ஆன்றோர்களின் வாக்கு. ஆதலால் கோல்சார விதிகளின்படி குரு பகவானின் அஷ்டமஸ்தான சஞ்சார காலம் பிரச்சனைகளை ஏற்படுத்தினாலும் அவற்றின் தீமை பெருமளவில் குறைகின்றன. பரிகாரம். அருகிலுள்ள திருக்கோயில் ஒன்றில் வியாழக்கிழமைகளில் மாலையில் நெய் தீபமும், சனிக்கிழமைகளில் நல்லெண்ணெய் தீபமும் ஏற்றுவது சிறந்த பரிகாரமாகும். நன்றி.